அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பு சகோதரர்களே, அனைவருக்கும் வரவேற்பு. இன்று நாம் பேசப்போவது நம் வாழ்க்கையில் செல்வமும் பரக்கத்தும் கொண்டு வரவும் நம் பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்கவும் உதவும் 2 எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல்கள் பற்றியது. இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த அறிவை அறியாதவர்களுக்கு நல்ல எண்ணத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் செல்வமும் பரக்கத்தும் வேண்டும். நம் எல்லா விஷயங்களிலும் பரக்கத் இருக்க வேண்டும். பரக்கத் என்பது ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த ஒரு நிலை. நன்மையின் மூலம் வாழ்க்கை முன்னேறும்போது அதில் பரக்கத் இருக்கும். இந்த பரக்கத்தை வழங்குபவர் நம் ரப்பு. ரப்பிடம் நெருங்குபவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். பரக்கத் இல்லாத வாழ்க்கை சிரமங்களும் துன்பங்களும் நிறைந்ததாக இருக்கும். இப்போது இந்த பரக்கத்தை கொண்டு வர ஒரு எளிய வழியை பற்றி கூறுகிறேன். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு சிறிய சூரா சூரத்துல் இக்லாஸ் அல்லது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூராவின் மகிமை மிகப்பெரியது. சூரத்துல் இக்லாஸை 3 முறை ஓதினால் முழு திருக்குரானையும் ஓதிய பலன் கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சூரா செல்வமும் பரக்கத்தும் கொண்டு வர உதவும். மகான்கள் கற்பித்த ஒரு விஷயம், சூரத்துல் இக்லாஸை தினமும் 11 முறை ஓத வேண்டும். 11 முறை தொடர்ந்து இந்த சூராவை ஓதி வந்தால் நம் வாழ்க்கையில் பரக்கத் உண்டாகும். இது எந்த சிரமமும் இல்லாமல் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இனி நம் பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக பதில் கிடைப்பதற்கு மற்றொரு வழியை பற்றி கூறுகிறேன். சில குறிப்பிட்ட சூறாக்களையும் ஆயத்துகளையும் ஓதி கிப்லாவை நோக்கி துவா செய்யும்போது அந்த பிரார்த்தனை உடனடியாக ஏற்கப்படும் என்று மகான்கள் கற்பிக்கின்றனர். அந்த சூறாக்களும் ஆயத்தும் எவை என்பதை தெளிவாக கூறுகிறேன். முற்றுப்புள்ளி. 1. சூரத்துல் ஃபாத்திஹா. 2. ஆயத்துல் குர்சி. 3. சூரத்துல் கத்ர். 4. சூரத்துல் இக்லாஸ். 8. இந்த 4 விஷயங்களை சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, சூரத்துல் கத்ர், சூரத்துல் இக்லாஸ் ஓதி கிப்லாவை நோக்கி துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனை உடனடியாக ஏற்கப்படும். அன்பர்களே, இந்த 2 விஷயங்களை சூரத்துல் இக்லாஸை தினமும் 11 முறை ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, சூரத்துல் கத்ர், சூரத்துல் இக்லாஸ் ஆகியவற்றை ஓதி துவா செய்வது நம் அன்றாட வாழ்க்கையில் பழக்கமாக்க முயற்சிக்கவும். இது மிகவும் எளிமையானது மற்றும் அனைவராலும் செய்யக்கூடியது. அல்லாஹ் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யும் தௌஃபீக்கை நமக்கு வழங்கட்டும். இந்த அறிவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்கள் பலனும் அதிகரிக்கும். அல்லாஹ் நம் அனைத்து நல்ல செயல்களையும் ஏற்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.